நியூஸ் தமிழ் அப்படின்ற தொலைக்காட்சியில் ஒரு விவாதம் நேற்று நடத்தியிருக்காங்க சார் காரைக்குடியில். அங்கே அந்த நெறியாளரை சில திமுகவினர் தாக்கின வீடியோலாம் நம்ம பார்த்துருக்கோம். இவங்களுக்கெல்லாம் தேவை தான். இப்போ இந்த ஊடக நெறியாளர் அவர் தாக்கப்பட்டார்னா திமுகவினருக்கு சகிப்புத்தன்மை என்பது அறவே இல்லைங்க. அவங்க தான் நிறைய கருத்து சுதந்திரம், பாசிசத்துக்கு எதிரானவர்கள் அப்படின்லாம் பேசுவாங்க. ஆனால் உண்மையில் பார்த்திங்கன்னா அவங்கள மாதிரி ஒரு சர்வாதிகார எண்ணம் கொண்டவர்கள், மனம் கொண்டவர்கள் வேறு யாருமே இல்லை. 4 சீட் கொடுப்பாங்களாம் மதிமுகவுக்கு. அதில் 3 உதயசூரியன் சின்னத்தில். எவ்வளோ ஆணவம்! அப்போ அந்தாலும் எது கட்சி தொடங்கி நடத்திட்டு இருக்காரு? நீங்கள் சீட்டு கொடுக்கறது உங்கள் இஷ்டம், 5ஓ 6ஓ, ஆனால் என் சின்னத்தில் தான் நிற்கணும்னு சொல்கிறேன். அந்த அகம்பாவம், ஆணவம் மேலே தலைமையிலிருந்து கீழே இருக்கிற அடிமட்டு தொண்டன் வரைக்கும் திமுகவில் ஊறி போயிருக்குங்க. அரசியல்படுத்தப்பட்ட ஒரு கூட்டம் அப்படின்லாம் திமுகவினர் சொல்லிக்கிறாங்க சார். இந்த மாதிரியான ஒரு கருத்தியலை கூட எதிர்க்க முடியாத ஒரு சூழலை தான் அவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க மற்ற கட்சிகளை தற்கூரின்னு விமர்சனம் பண்ணுறது எப்படி? உங்களை எதிர்க்கிறவங்களாம் தற்கூரின்னா நீங்கள் கொத்தடிமையான அவங்க திருப்பி கேட்பாங்க. அதனால் உதயநிதி அண்டு இன்பநிதி, கனிமொழி, அமைச்சர்கள் குடும்பங்கள், இவங்களுக்கெல்லாம் சொத்து எப்படி இப்படி பல 100 கோடி வந்தது. ஆனால் எலெக்ஷன் அஃபிடவிட்டில் கார் இல்லைன்னு போடுவாங்க. ஆனால் ஓட்டுற கார் பார்த்திங்கன்னா 4 கோடி 5 கோடி மதிப்புள்ள கார் தான் ஓட்டுவாங்க. திமுக அதிகாரத்திலேருந்து அகற்றப்படும். அதில் நான் உறுதியாக இருக்கிறேன். அது எப்படி அகற்றப்படும், யார் அகற்றுவார்கள் என்பது டிபேட்டபிள். அவங்களுக்கு தோணது செய்வாங்க. ஆனால் எலெக்ஷன் கமிஷன் இங்கே தமிழ்நாட்டில் 40 லட்சம் ரூபாய் சீலிங் போட்டிருக்கான். ஆனால் எனக்கு தகவல் என்னன்னா, இன்னைக்கு கட்சிகள் பல கோடி ரூபாயை செலவு பண்ண போகிறாங்க. டிஎம்கே 20 கோடி எப்போவோ பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்களாம் எல்லா தொகுதிக்கும். 20 கோடியை தேர்தல் அறிவிப்பு வர்றதுக்கு முன்னால் அவங்க எல்லாத்துலேயும் முந்திக்கிட்டு இருக்காங்க. சில தொகுதிகளில் 100 கோடி கூட செலவு பண்ண தயாராக இருக்காங்களாம். சித்திரை ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய அரசியல் விமர்சகர் மதிவாணன் சார் தான் நினைஞ்சிருக்கேன். வணக்கம் சார். வணக்கம் சார். நியூஸ் தமிழ் அப்படின்ற தொலைக்காட்சியில் ஒரு விவாதம் நேற்று நடத்தியிருக்காங்க சார் காரைக்குடியில். அங்கே அந்த நெறியாளரை சில திமுகவினர் தாக்கின வீடியோலாம் நம்ம பார்த்துருக்கோம். அது குறித்து அருண்ராஜ் அவர் கூட ஒரு ட்வீட் போட்டிருந்தார். இந்த மாதிரியான சம்பவம் ஏற்கனவே பல இடங்களில் நடந்திருக்கு சார். எப்படி பார்க்குறீங்க? திமுகவினருக்கு சகிப்புத்தன்மை என்பது அறவே இல்லைங்க. அவங்க தான் நிறைய கருத்து சுதந்திரம், பாசிசத்துக்கு எதிரானவர்கள் அப்படின்லாம் பேசுவாங்க. ஆனால் உண்மையில் பார்த்திங்கன்னா அவங்கள மாதிரி ஒரு சர்வாதிகார எண்ணம் கொண்டவர்கள், மனம் கொண்டவர்கள் வேறு யாருமே இல்லை. ஒரு கட்சி கூட அவங்க எப்படி தோழமை கட்சிகள் எப்படி நடத்துகிறாங்க பாருங்கள். அதாவது 4 சீட் கொடுப்பாங்களாம் மதிமுகவுக்கு. அதில் 3 உதயசூரியன் சின்னத்தில். எவ்வளோ ஆணவம்! அப்போ அந்தாலும் எது கட்சி தொடங்கி நடத்திட்டு இருக்காரு? நீங்கள் சீட்டு கொடுக்கறது உங்கள் இஷ்டம், 5ஓ 6ஓ, ஆனால் என் சின்னத்தில் தான் நிற்கணும்னு சொல்கிறேன். அந்த அகம்பாவம், ஆணவம் மேலே தலைமையிலிருந்து கீழே இருக்கிற அடிமட்டு தொண்டன் வரைக்கும் திமுகவில் ஊறி போயிருக்குங்க. இன்றைக்கி ஊடகங்களை அவங்க அடக்கி வச்சிருக்கிறது இவங்களுக்கெல்லாம் தேவை தான். இப்போ இந்த ஊடக நெறியாளர் அவர் தாக்கப்பட்டார்னா அவங்க ஊடகங்கள்லாம் டெய்லி என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? அரசாங்கத்துக்கு லாலி பாடிட்டு இருக்காங்க. இப்போ காரைக்குடியில் அது நடந்திருக்கு. காரைக்குடியில் நாம் தமிழர் கட்சி சீமான் தான் அங்கே ஒரு முக்கியமான வேட்பாளராக இருக்கார். இப்போ எல்லா தொலைக்காட்சிகளும் அங்கங்கே போயிட்டு மக்கள் கருத்து கேட்குறாங்க. விவாதம்லாம் அங்கே ஓப்பன் ஏரில் நடத்துகிறாங்க. இப்போ இதுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு பர்மிஷன் வாங்கியிருப்பாங்க போலீஸ்கிட்ட. இப்போ போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும். நம்ம போலீஸ் தானேங்களா? தேர்தல் ஆணையம் கண்ட்ரோல் வந்தவொன்னு உடனே மாறிடுமா? அது அதனுடைய குணாம்சத்தை மாற்றிக்காது இல்லை. ஆளுங்கட்சிக்கு அடிப்பணிஞ்சு போகிறது தான் தமிழ்நாடு காவல்துறையினுடைய வேலையாக தொடர்ந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இன்றைக்கி திடீர்னு திமுகவினர் நம்ம இப்போ சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ காவல்துறை தேர்தல் ஆணையத்தின் கண்ட்ரோல். அப்போ இதுக்கு முன்னால் நடந்ததுக்கெல்லாம் நீங்கள் பொறுப்பேற்றுக்குவீங்களா? சிறுமி கற்பழிப்பு, பெண்களுக்கு எதிரான வன்முறை, கொலை அதை எடுத்துக்க மாட்டாங்க. அது அந்த போலீஸை தவறு பண்ணிட்டாங்கன்னு. அதனால் திமுகவினுடைய இது குணங்க. மாற்று கருத்துக்களை சகித்து கொள்வதில்லை. ஜனநாயக பண்பு இல்லை. இப்போ அவர் என்ன தான் கருத்து சொல்லட்டோமாங்க,
சொன்னால் அவரை அடிக்கிறது, ரத்தம் வர்ற அளவுக்கு தாக்குறதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்குதுன்றது மட்டும் இல்லாமல் மாற்று கருத்து பேசுபவர்கள் எதிர்க்கட்சிக்காரர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? இப்போ இந்த இன்சிடென்ட் ஷுட் ஓப்பன் த ஐ ஆஃப் தி எலெக்ஷன் கமிஷன். இன்னும் இருக்குது, இன்னும் மனு தாக்கலே தொடங்கலை, இன்னும் 30 நாளைக்கு மேலே இருக்குது. அப்போ அட்லீஸ்ட் நவ் தே ஷுட் ரியலைஸ் திமுக ஒரு வல்னரபிள் கட்சி, மற்ற எதிர்கட்சிகளை எல்லாம் இன்றைக்கி வந்து அவங்க எப்படி நடத்துவாங்கன்றது இது ஒரு சாம்பிள் தான். அதனால் தேர்தல் ஆணையம் இனிமேலாவது உறக்கத்திலிருந்து எழுந்து அலர்ட்டாக இருக்கணும். அவங்க வந்து மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் 15ஆம் தேதி மார்ச் வந்ததுலேருந்து அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே அவங்க கண்ட்ரோலுக்கு போயாச்சு. அப்போ இவங்க ஏன் இன்னும் போலீஸ் அதிகாரிகள்லாம் மாற்றாமல் இருக்காங்க? ஏதோ 4 எஸ்பியை மாற்றினாங்க வந்த உடனே. அதுக்கப்புறம் இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க. அதாவது திமுகவின் வட்டச் செயலாளராக மாவட்ட செயலாளராக செயல்படுகின்ற உயர் அதிகாரிகளே இருக்காங்க காவல்துறையில். இப்போ இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் இஸ் இம்பாசிபிள்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் பெட்டர் இவங்களெல்லாம் ஷிஃப்ட் பண்ணிடணும், எலெக்ஷன் டியூட்டியில் வைக்கக்கூடாது. இந்த காரைக்குடியில் இந்த தாக்குதல் நடந்ததுன்னா அதுக்கு உண்டான அந்த அதிகாரிகளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணி இன்ஸ்பெக்டரோ சர்க்கிள் இன்ஸ்பெக்டரோ இல்லை டிஎஸ்பியோ தே மஸ்ட் பி பிளேஸ்ட் அண்டர் சஸ்பென்ஷன். இப்படி ஏதாவது ஒரு அதிரடியான நடவடிக்கை தேர்தல் ஆணையம் எடுத்தால் தான் வருங்காலங்களில் போலீஸ் வந்து அலர்ட்டாக இருப்பாங்க. நியூட்ரலாக இருக்கணும். நீங்கள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருந்த காலம்லாம் போயிடுச்சு. அட்லீஸ்ட் இந்த ஒரு மாதம் 1.5 மாதம் நீங்கள் வந்து யூ ஷுட் பி நியூட்ரல், ஸ்ட்ரிக்ட்லி நியூட்ரல். இப்போ அதை அவங்க செய்ய தவறுகிறார்கள்னா, அவங்க செஞ்சுருந்தாங்கன்னா காரைக்குடியில் இது நடந்திருக்காத. அதனால் திமுகவினர் தான் உண்மையான பாசிஸ்டுகள், அதில் வந்து எந்த சந்தேகம் இல்லை என்பதை மறுபடியும் இந்த காரைக்குடி இந்த தொலைக்காட்சி நெறியாளர் தாக்கப்பட்டது நிரூபிச்சிருக்கு, அவ்வளோதான். ஆனால் அரசியல்படுத்தப்பட்ட ஒரு கூட்டம் அப்படின்லாம் வந்து திமுகவினர் வந்து சொல்லிக்கிறாங்க சார். இந்த மாதிரியான ஒரு கருத்தியலை கூட எதிர்க்க முடியாத ஒரு சூழலை தான் அவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க மற்ற கட்சிகளை தற்கூரின் விமர்சனம் பண்ணுறது எப்படி சார் பார்க்குறீங்க? பாருங்கள், இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற யாரும் தற்கூரி கிடையாதுங்க. உங்களை எதிர்க்கிறவங்களாம் தற்கூரின்னா நீங்கள் கொத்தடிமையான அவங்க திருப்பி கேட்பாங்க. அதனால் தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் விவரம் தெரியுது, விஷயங்கள் புரியுது, அரசியல் எல்லாருக்கும் தெரியுது. உங்கள் அரசியல் தான் இருக்கணும், உங்கள் அரசியல் தான் சிறந்தது அப்படின்லாம் சொல்ல வேணாம். மக்கள் வந்து அவங்களுடைய அனுபவத்தில் அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து ஆட்சியில் என்ன ஊழல் நடந்திருக்குது, எப்படி சாதாரண ஆட்களாக இருந்த வட்டச் செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்லாம் கோடீஸ்வரர்களாக மாறிட்டாங்க. இப்போ உதயநிதி அண்டு இன்பநிதி, கனிமொழி, அமைச்சர்கள் குடும்பங்கள் இவங்களுக்கெல்லாம் சொத்து எப்படி இப்படி பல 100 கோடி வந்து வந்தது. ஆனால் எலெக்ஷன் அஃபிடேவிட்டில் கார் இல்லைன்னு போடுவாங்க, இன்னும் வீடு இல்லைன்னு போடலைன்னு நினைக்கிறேன். கார் இல்லைன்னு போடுவாங்க. ஆனால் ஓட்டுற கார் பார்த்திங்கன்னா 4 கோடி 5 கோடி மதிப்புள்ள கார் தான் ஓட்டுவாங்க. இதெல்லாம் வந்து போலித்தனம் தாங்க. அதாவது இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த ஆட்சி மாற வேண்டும் என்று மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அதை சகிக்க முடியாமல் தான் இன்றைக்கி அடிதடியிலலாம் இறங்க ஆரம்பிச்சிருக்காங்க. விவாதங்களில் மற்ற இதெல்லாம் அடியால் இது பண்ணுறாங்க. மாற்றம் வந்தே தீரும். தமிழ்நாட்டில் வந்து அரசியல் மாற்றம் மே 4ஆம் தேதி, மே 4ஆம் தேதி கண்டிப்பாக நிகழும் என்பது என்னுடைய ஆழமான நம்பிக்கை. அது இப்படி தான் வரும், இவர் தான் கொண்டு வருவார்ல. ஆனால் திமுக அதிகாரத்திலேருந்து அகற்றப்படும், அதில் நான் உறுதியாக இருக்கிறேன். அது எப்படி அகற்றப்படும், யார் அகற்றுவார்கள் என்பது டிபேட்டபிள், அவங்களுக்கு தோணது செய்வாங்க. ஆனால் திமுகவின் வரலாறை பார்த்திங்கன்னா நெவர் இன் த ஹிஸ்ட்ரி டிஎம்கே கட்ஸ் ரீஎலெக்டட். 5 வருஷம்தான் அவங்களுக்கு மேக்சிமம் பீரியடு. இப்போ மற்ற கட்சிகள்லாம் 13 வருஷம் தொடர்ச்சியாக ஆண்டிருக்காங்க, 10 வருஷம் தொடர்ச்சியாக ஆண்டிருக்காங்க. ஆனால் டிஎம்கே எப்படின்னா அவங்களுக்கு அதிகாரம் வந்த உடனே வாழை அவுத்து விட்ருவாங்க. ஜனநாயக விரோத செயல், குடும்ப அரசியல், சொத்து குவிப்பது, சட்டம் ஒழுங்கை கையில் எடுத்துக்கிறது, எல்லா வேலையும் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. போலீஸ் ஸ்டேஷன் பஞ்சாயத்துலேருந்து கார்பரேஷனில் கான்ட்ராக்ட் வாங்குற வரைக்கும் கட்சிக்காரங்களை கொடுத்து மக்கள்கிட்ட ரொம்ப அதிருப்தியை சம்பாதிச்சிருவாங்க.
அதனால் வந்து இது வாடிக்கையான விஷயந்தான். 21 அவங்க ஜெயிச்சாங்க, கண்டிப்பாக 26 அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. திஸ் மச் ஐ எம் ஷூர். சார், புதுச்சேரியுடைய தாவேகா வேட்பாளர்களை வந்து திரு விஜய் அவர்கள் அறிக்கை மூலயமா வந்து அறிமுகப்படுத்தினார் சார். அதில் பல சர்ச்சைகள் வந்து எழுந்துச்சு. குறிப்பாக வந்து பாஜகவை சார்ந்த நிர்வாகிகளை வந்து விஜய் அவர்கள் வேட்பாளராக போட்டுக்க, நீங்கள் வந்து கொள்கை எதிரி அப்படின்னு பாஜகவை சொல்கிறீங்க, ஆனால் அங்கேருந்து வந்தவங்களை வந்து நீங்கள் வேட்பாளராக போடுறீங்க. ஒருத்தர் காலையில் தான் பதவியை ரிசைன் பண்ணுறாரு, அவருக்கு மாலையில் நீங்கள் வந்து சீட் கொடுக்குறீங்க. அப்போ அவருக்காக உழைச்ச, கட்சிக்காக உழைச்ச தொண்டர்களுக்கு அங்கே சீட் இல்லை அப்படின்ற மாதிரி பல குழப்பங்கள் அங்கே நிலவி வருது சார். என்ன நடக்குது சார்? பாண்டிச்சேரின்றது ஒரு சின்ன பகுதி, 30 எம்எல்ஏ தான் அங்கே இருக்காங்க. இன்னும் திமுக காங்கிரஸ் கூட்டணி முடிவாச்சான்னு தெரியல. நேற்று ராத்திரி வரைக்கும் இழுபறியில் இருக்கா. நேமாக வாபஸ் பெறும்போது தான், மனுக்கள் வாபஸ் பெறும்போது தான் தெரியும்னு நினைக்கிறேன். அதில் வந்து சின்ன பிரதேசமாக இருந்தாலும் பெரிய பிரச்சனைகள் அதில் இருக்குது. எல்லா கட்சிக்கும் அது சிக்கல் இருக்குது. இன்றைக்கி வந்து தாவேகா என்பது ஒரு புதிய கட்சி தாங்க. அது இப்போ அந்த கட்சிக்கு வேறு கட்சிகளிலிருந்து சேர்றது இயல்பான ஒரு விஷயம். வேறு கிரகத்திலேருந்து வந்தாவோன்னா தெரியும், எந்த கட்சியிலும் இல்லாதவனா அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ பாண்டிச்சேரியிலையோ தமிழ்நாட்டிலையோ அந்த கட்சிக்கு போகிறவங்க, அந்த கட்சியில் இணையிறவங்க வேறு ஏதோ கட்சியில் பயணித்தவர்களாகத்தானே இருப்பாங்க. அதில் என்ன தப்பு? அந்த கட்சியை இணைச்சிட்டு அந்த கட்சியின் கோட்பாடுகளை அவங்க ஏற்றுக்கிறாங்க. இன்றைக்கி அவங்க தாவேகா கொள்கை நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, நேற்று என்ன பண்ணாங்க, முந்தா நாள் என்ன பண்ணாங்கன்னு அப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணால் திமுகவில் வந்து அதிமுகவில் காங்கிரஸில் எல்லாரையும் பார்க்கலாமா? ஒன்றும் வேணாம். நம்ம 3 முறை முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம், இப்போ ஓ பன்னீர்செல்வத்தை விட பாஜகவின் கொத்தடிமைன்னு பேர் எடுத்தவங்க யாராவது இருக்க முடியுமா? அவர் எந்த அளவுக்கு வருத்தத்தை தெரிவித்தார்னா, பிரதமர் வரும்போது ஏர்போர்ட்டில் அவரை வரவேற்பதற்கு அனுமதி வழங்கல் என்ற அளவுக்கு அவர் என்னெல்லாம் மோடியை புகழ் பாடியிருக்காரு. அவருடைய மிகப்பெரிய ஆலோசகரே பார்த்திங்கன்னா ஆடிட்டர் குருமூர்த்தி தான். அவர் சொல்லி தான் அவர் இந்த தர்ம யுத்தெல்லாம் தொடங்கி வீணாக போனார். அதனால் பாஜக ஆதரவாளர்கள் மைத்ரேயன், டாக்டர் மைத்ரேயன், இப்படி பல பேர். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு லேடி போச்சங்க, ரஞ்சனா நாச்சியார். அவங்க பாஜகலேருந்து தான் தாவேகாவுக்கு வந்தாங்க, தாவேகாலேருந்து இப்போ திமுகவுக்கு போயிருக்காங்க. நாளைக்கு எங்கே போவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் மாதிரி அவங்க எல்லா இடத்துக்கும் போயிட்டுருக்காங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கு இந்த கட்சியில் இருக்காங்க, இந்த கட்சியில் அவங்க உறுப்பினர் பொறுப்பை எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த கட்சியின் தலைமையை ஏற்றுக்கிட்டாங்க, கொள்கை கோட்பாடை எடுத்துக்கிட்டாங்கன்னு தான் அர்த்தம். நாளைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ரெண்டாவதுங்க, ஒரு தேர்தலில் போட்டி போடணுன்னா இட் இஸ் நாட் ஈஸி. ஒரு தேர்தலில் வந்து சட்டமன்ற தேர்தலில் போட்டி போடணுன்னா அதுக்கு பல்வேறு விஷயங்கள் இருக்குது. சும்மா வந்து விஜய் அவருடைய செல்வாக்கை வச்சு ஜெயிச்சிடலான்னா அது ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். பட் உங்களுக்கு லோக்கலில் அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும், பரவலாக அறிமுகம் இருக்கணும், பைசா இருக்கணும். எல்லாத்தையும் விட இப்போ எலெக்ஷன் கமிஷன் இங்கே தமிழ்நாட்டில் 40 லட்சம் ரூபாய் சீலிங் போட்டிருக்கான். ஆனால் எனக்கு தகவல் என்னன்னா, இன்றைக்கி கட்சிகள் பல கோடி ரூபாயை செலவு பண்ண போகிறாங்க. டிஎம்கே வந்து 20 கோடி எப்போவோ பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்களாம் எல்லா தொகுதிக்கும். 20 கோடியை தேர்தல் அறிவிப்பு வர்றதுக்கு முன்னால் அவங்க எல்லாத்துலேயும் முந்திக்கிட்டு இருக்காங்க. சில தொகுதிகளில் 100 கோடி கூட செலவு பண்ண தயாராக இருக்காங்களாம். அப்போ இந்த பணபலம் இருக்குது பாருங்கள், இது ஒரு பெரிய ஃபேக்டர். இந்தியன் டெமோக்ரஸிக்கு ஆபத்து விளைவிக்கிற ஃபேக்டர். தமிழ்நாட்டில் இது வந்து இந்த ஃபார்முலா நிறைய, அதாவது என்னென்னோ ஃபார்முலாலாம் சொல்லுவாங்க. நம்ம அழகிரி இருந்தார்ல, மூக்க அழகிரி, அவர் வந்து இருந்தப்போ அந்த ஏதோ ஒரு ஊரில் இடைத்தேர்தல் நடந்தது. அந்த ஃபார்முலான்னு சொல்லி எல்லாம் தங்கத்தில் கொடுத்தாங்க. இப்போ கூட 10,000 ரூபாய் கொடுக்க தயாராக இருப்பாங்க. ஜனநாயகம் என்பது இவர்களுக்கு பணநாயகம் தான். திமுக வந்து 20 ரூபாய் நோட்டு டோக்கன், டிடிவி தினகரன் டோக்கன் கொடுத்தாரு, 20 ரூபாய் நோட்டு. அதை கொடுத்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம்னு கடைசியில் இதான் போட்டார். அதனால் இவங்க யாருமே வந்து தாவேகாவை பற்றி பேச முடியாது. கேண்டிடேட்ஸ் வராங்க,
வசதியாக இருக்கிறாங்க, அறிமுகமானவங்க வராங்க, ஏன் அவங்கள பயன்படுத்தினா என்ன தப்பு? ஆனா அங்க கட்சிக்காக உழைச்சவங்கன்னு இருக்காங்கல்ல சார். ஏங்க நீங்கள் போஸ்டர் ஒட்டுறது ஒரு வகை வேலை, பரப்புரை பண்ணுறது ஒரு வகை வேலை. இது இருந்தாலே நீங்கள் வந்து ஜெயிச்சிட முடியுமா தேர்தலில்? உங்களுக்கு வந்து அந்த பகுதியில் செல்வாக்கு இருக்கணும், அந்த பகுதியில் அறிமுகம் இருக்கணும். ரெண்டாவது வந்து உங்களை அவங்க மக்கள் ஏற்றுக்கணும் இல்லைங்க. இப்போ நீங்கள் கடுமையாக கட்சிக்கு வேலை செய்கிறவங்களாம் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல. அப்போ 234 தொகுதி தான் இருக்குது தமிழ்நாட்டில். அவருக்கு கோடிக்கணக்கான விசுவாசிகள் இருக்காங்க, விஜய்க்கு வேலை செஞ்சவங்க இருக்காங்க, எல்லாரும் பண்ண முடியுமா? அப்போ செலக்ட் பண்ணோம்ல. இப்போ உங்கள் எதிராளிகள் எப்படி பணபலத்தோடும் அதிகார பலம், மிஸ்யூஸ் ஆஃப் பவர் எல்லாம் வராங்க. அப்போ நீங்கள் வந்து சரியான ஆளை அங்கே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலன்னா ஈடு கொடுக்குற மாதிரி போட்டியே இருக்காத, ஒன் வே மாதிரி ஆகிடுமே. அதனால் வந்துங்க எல்லா ஃபேக்டரியும் கணக்கு போட்டு தான் கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுவாங்க. கேண்டிடேட் செலக்ட் பண்ணும்போது வெறும் லாயல்ட்டி, சீனியாரிட்டி போதாது ராஜா, போதாது. அதை தாண்டி பல்வேறு ஃபேக்டர்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் கணக்கு போட்டு எல்லா இதுலேயும் நீங்கள் டிக் அடித்தா தான் உங்களை தேர்ந்தெடுக்க முடியும். அதனால் அது வந்து கொஞ்சம் டிக்லிஷான இஷ்யூ. நான் ரொம்ப நாளாக இருந்தேன், போஸ்டர் ஒட்டினேன், நான் ரசிகர் மன்ற தளபதியாக இருந்தேன், ரைட்டுப்பா. இன்னொரு வாட்டி படம் வந்தால் நீ போய்த்து ரசிகர் மன்றத்துக்கு தளபதியார். இங்கே சட்டமன்ற தேர்தல், இது சட்டமன்றத்தில் மக்கள் பிரதிநிதியாக நீ போனோன்னா அதுக்கு சில குணாம்சங்கள் இருக்குல்ல. அப்போ அதனால் அதெல்லாம் பார்ப்பாங்க. எல்லா கட்சியும் அப்படி தான் நேர்காணல் நடத்திட்டு இருக்காங்களே. ஏன் நீ எவ்வளோ செலவு பண்ணுவ, உனக்கு எவ்வளோ சொத்து இருக்குதுன்னெலாம் கேட்குறாங்களாம் திமுகவில். அதிமுகலையும் கேட்பாங்க, இந்த சொத்து பேப்பரே எடுத்துன்னு வாங்குவாங்க. ஏன்னா நீ நாளைக்கு வந்து தலையை சொரியக்கூடாது. கட்சிக்கிட்ட வந்து எனக்கு பணம் இல்லைங்க, நிற்க சொல்லிட்டீங்க, நின்றுட்டேன், போஸ்டராவது அடிக்கணும் இல்லைங்க. அட்லீஸ்ட்டு நான் அடிக்கடி சொல்கிறது தான், நாய் வேஷம் போட்டால் குறைச்சாகணும். உங்களால் குறைக்க முடியாதுன்னா நீங்கள் நாய் வேஷம் போடக்கூடாது. தூய்மை அரசியலில் வாய்மைலாம் சொன்னால் அங்கே போயிட்டு வாய்மைக்கும் தூய்மைக்கும் எவனும் ஓட்டு போடுறதில்ல. அவங்க 3 ரூபா கொடுத்தாங்க, நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்கன்னு தான் மக்கள் கேட்குற அளவுக்கு 2 திராவிட கட்சிகளும் இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களை மனதளவில் தயார்படுத்திட்டாங்க. அதாவது என்னென்ன, பணம் வாங்குவது ஓட்டுக்கு தப்பு இல்லை, லஞ்சம் வாங்கிறது தப்பு இல்லை, வாங்கினா அதை காரியத்தை கச்சிதமாக முடித்து வச்சாதான் இப்போ நாணயஸ்தன்ற பேரே இருக்குது தமிழ்நாட்டில். 60 வருஷ திராவிட கட்சிகளினுடைய விளைவு தான் மக்கள் மனதளவில் கரப்ஷன் இஸ் நாட் ஏ பிக் இஷ்யூ அப்படின்ற அளவுக்கு வந்துட்டாங்க. கடந்து போகலாம், இதெல்லாம் தவிர்க்க முடியாதுங்க. ஸோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்க்கு மக்கள் வந்துட்டாங்க. அதனால் நீங்கள் அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்காம நான் தூய்மையான ஆட்சியை கொடுக்க போகிறேன்னா நின்னீங்கன்னா நீங்கள் மட்டும்தான் நிற்பீங்க. உங்கள் நிழல் கூட உங்கள் பக்கத்தில். பொலிட்டிக்கல் கேமில் விஜயும் சில மாற்றங்கள் பண்ணணும். கண்டிப்பாக வென் யூ ஆர் இன் த, நீங்கள் ஆட்சிக்கு வந்து ஊழலை ஒழிக்கிறது வேற, ஆட்சிக்கு வர்றதுக்கு நீங்கள் சில டாக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு பேர் தான் டாக்டிஸ், ஸ்ட்ராட்டஜி, டாக்டிஸ். இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். நீங்கள் எவ்வளோ நல்லவனாக இருந்தாலுங்க அப்பியர்ஸ் டு பி குட்டாகவும் இருக்கணும்ல. அப்போ அதுக்கான அந்த தோற்றத்தை நீங்கள் உருவாக்கணும்ல. மனசளவில் நான் நல்லவன்னா மக்கள் உங்களை நல்லா பரவாயில்லப்பா, இவர் நல்லா ஆள்ப்பா. அப்போ அந்த மாதிரி வேலைகளை அதாவது நீங்கள் தவிர்க்கவே முடியாதுங்க.